கடமைப்பட்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டுல உதயநிதியோட மகன் இன்பநிதி கலந்துக்கிட்டாங்க. ஆட்சியரை கூட எந்திரிக்க சொன்னதா ஒரு வீடியோலாம் பரவுது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? பொதுவாங்க அனுபவி ராஜா அனுபவி இருக்கும்போது அனுபவிச்சுக்கிறோம். அந்த வகையில் கலைஞர் குடும்பம் மிக சிறந்த குடும்பம். அவர் அப்பா இப்படி மானாட மயிலாட பார்த்தார். தள்ளாத வயதும் மானாட மயிலாட பார்த்தார். இங்கே குடிக்க கஞ்சி இல்லாம மக்கள் வறுமையில வாடிக்கொண்டிருந்தார்கள், வறட்சியில் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை இந்த மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அப்படித்தான். பாருங்க, ஊருக்கு போய் வெளிநாட்டுலாம் போய் சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் ஓட்டி வெளிநாட்டு முதலீடே இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய மகன் உதயநிதி உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தவர் அவர் மட்டும் இல்ல, அவரோடு அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், ஐஏஎஸ் படித்தவர், ஒரு பெண் அதிகாரி. இந்த ஆட்சியில அதிகாரிகள் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை நேற்று பார்த்தா அவருடைய மகன் இன்பநிதிக்காக பாத்தீங்கன்னா எழுந்திருக்க சொல்றார் அமைச்சர். இவரும் பேசாம கண்டுக்கிடாம அவரை உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்பநிதியோட வந்த தொண்டை அடுத்து அவங்களுடைய நண்பர்களையும் அவங்களுக்கு முன்வரிசையில இடம். இது என்னன்னா, இவங்க ஒரு மாநாடு, உலக தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தினா, புரட்சி தலைவர் அம்மா நடத்தினார். அதே மாதிரி இவங்க செந்தமிழ் மாநாடு அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க. உலகத்தில் இருந்த எல்லா முக்கியஸ்தர்கள், கவிஞர்கள், அறிஞர் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள்லாம் கூட்டி அழைத்து இவங்க குடும்பம் மட்டும் மேடையில் இருந்து அவங்க எல்லாம் கீழே இருந்தாங்க. அதிலே விதப்பட்டு போனாங்க. இவங்க நடத்தின உலக தமிழ் மாநாட்டை உலக தமிழ் சங்கம் ஏற்றுக்கொள்ளல. இதுதான் நிதர்சனம். அனுபவிக்கிறாங்க, அனுபவிக்கட்டும். இன்னும் ஒரு வருஷம் தானே, அப்புறம் மக்கள் எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு தெரியும். உலகத்திலேயே பிரிஞ்சவர்கள் இணையக்கூடாதுன்னு நினைக்கிற தலைவர்கள் எல்லாமே அதிகமாயிருக்கு. அதாவது மோடியோட